எனக்கு முன்னால் பேசிய தம்பிகள் சொன்னார்கள், சாமியை காப்பாற்றுவதற்கு இங்க கட்சி தேவையில்லை, அவன் படைத்த பூமியை காப்பதற்கு தான் இங்க கட்சி என்றார்கள். என் அன்புக்குரிய மக்களே, ஒரு நாடு வளமான நாடு என்று ஐநா மன்றம் கட்டமைக்கிறது. எது வளமான நாடு என்றதை ஐநா மன்றம் வரையறை செய்கிறது. எந்த நாடு தன் நிலப்பரப்பில் 3 ஒரு பகுதியை காடாக கொண்டுள்ளதோ அதுதான் வளமான நாடு என்று ஐநா மன்றம் வரையறுக்கிறது. அப்படி என்றால் 33.99 விழுக்காடு இங்கே காடுகள் இருக்க வேண்டும் என்றால் 13 விழுக்காடு தான் காடுகள் இருக்கிறது. அந்த 13 விழுக்காடு காட்டையும் அழித்து ஒழிப்பதற்கு தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆசியா கண்டத்தின் நுரையீரல் என்று அழைக்கிறார்கள் மேற்கு தொடர்ச்சி மலையை. அது எங்கிருந்து தொடங்குகிறது? நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற கன்னியாகுமரியிலிருந்து தொடங்குகிறது. குஜராத்தின் மகாராஷ்டிரா மாநிலத்தின் ரிவர் சப்தி ஆறு வரைக்கும் செல்கிறது. 1600 கிலோமீட்டர் நீண்ட நெடிய மலைத்தொடர். ஆசியா கண்டத்தின் நுரையீரல், மூச்சு காற்றை உருவாக்கக்கூடிய உற்பத்தி ஆறு அங்கே இருக்கிறது. 126 ஆறுகள் கொண்ட மலையை கொடைகிறான். மலைகளை தெய்வங்களா பார்க்கக்கூடிய மக்களே அடிச்சு நொறுக்கிறான். இந்த மண்ணைய மக்களை உயிருக்கு மேலா நேசிக்கக்கூடிய எங்கள் போன்ற பிள்ளைகளுக்கு நெஞ்சு வலி வருகிறது. நேற்று சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அரியூர் கிராமத்தில் போய் பார்க்கிறோம். பின்னாடி மலை குன்றுகள், ஒரு பட்டா லேண்ட வாங்கி அந்த மலையை சேர்த்து ஃபென்சிங் அடிக்கிறான். வட்டாட்சியர் இருக்கிறார், கோட்டாட்சியர் இருக்கிறார், ஆட்சியர் இருக்கிறார், கனிம வளத்துறை அதிகாரி இருக்கிறார். அத்தனை பேர் வேடிக்கை பார்க்கிறான். ஒரு சொல்லாடல் இருக்க முன்னாடிலாம் கவர்மெண்ட் அதிகாரி அரசு அதிகாரி தவறு செய்தா தண்ணிலா காட்டு மாத்துக்கோ, ராமநாதபுரத்து மாத்துக்கோன்னு சொல்றான். இப்ப நல்லா செல்வ செழிப்போட ஊழல் லஞ்சத்தோட நல்லா ஒரே ஆண்டு செட்டில்மெண்ட் ஆகணுமா, போங்கடா தென்காசி மாவட்டத்துக்கு வேலைக்குங்கிறான். அவ்வளவு பெருக்கெடுத்து ஓடுது. நீங்க மத சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, சாதி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, இந்த பூமியா இருக்காது உனக்கு. எங்களை போன்றவர்களுக்கு தேசபக்தி கற்பிக்கிற பாரத மாதாவின் பிள்ளைகள் என்று அழைக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சி ஒரே ஒரு நாள் இந்த வனக்கொள்ளைக்கு எதிராக போராடி நீ பாத்தியா? நீ கேரளாவில் மலைகள் இருக்கு, கேரளாவில் ஆறுகள் இருக்கு, அருவிகள் இருக்கு, தொட்ட அனுமதிக்க மாட்டேங்குது அந்த நாட்டின் சட்டம். கேரள மலையாளின் சட்டம் போட்டு இருக்கிறான். 33 இடத்துக்கு விழிஞ்ச துறைமுகத்துக்கு பாறை வேணும், கல்லு வேணும், 33 இடம் நோட் பண்ணி கொடுக்கிறான். அத்தானி மெரின்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் கேரளாவுக்கு அப்ளை பண்றான். 33 இடம், 31 இடத்தை மறுக்கிறான். 2 இடம் அனுமதி கொடுக்குது கேரளா அரசு. குளிப்பாறையை வெட்டிக்க 2 இடம். இங்க அனுமதி கட்ட அத்தனை இடத்துக்கு அனுமதி கொடுக்கிறான். எங்கடா போயிட்ட? எங்க நீ நாடாரா, உடையாரா, செட்டியாரா, கல்லரா, மலவரா, இஸ்லாமியரா, கிறிஸ்தவன் சண்டை போட்டுட்டு சாகுற இந்த பூமி வாழ தகுதியற்றதா மாறிக்கொண்டிருக்கிறது. யார் இதை தடுப்பார்? இடையில ஒரு கட்டுரை ஒன்று படிச்சேன். கயா தேரம் ஒன்று இருக்கு. ப்ரொஃபசர் அதுல பெரிய ஒரு அறிவியல் விஞ்ஞானி சொல்றாரு, ஜேம்ஸ் லவ்லாக்னு பேர். அவர் பேரு A new look at life on earth. பூமிக்கு உசுறு இருக்குங்கிறான் ஒரு விஞ்ஞானி. 1000 விஞ்ஞானிகளோட நிரூபிக்கிறான் பூமிக்கு உசுறு இருக்குங்கிறான். அறுக்கிற தாயின் ஈரக்கொலை அறுப்பது போல், தாயின் முளை மார்பை அறுப்பது போல் அறுத்து கொண்டு போறான். வேடிக்கை பார்க்கிற 80,000 டன் கற்களை அள்ளி கொண்டு போறான். நிற்கிறான் இங்க. அவன் மலையை கொடுக்கூடாது சட்டம் இங்க வேடிக்கை பார்க்குது. யார் தடுப்பா? அண்ணா திமுக தடுக்குமா? திமுக தடுக்குமா? இந்த மலையை குறைஞ்சு அறுத்துக்கிட்டு போற வேலை செய்யற இந்த திராவிட மாடல் அரசு, மக்களோட வரி பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய இந்த அரசு அதிகாரிகள் கேவலம் கையூட்டு பெற்றுக் கொண்டு கடத்தலாம். 2000 லாரி ஆவரேஜ் டே 2000 லாரி லோடு போகுதுப்பா, லோடு போகுது. நீங்க நின்று பாக்குற, நீனு இங்க நின்று கோஷம் போட்டுக்கிட்டு இருக்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, மத கலவரம் வருன்னு ஒன்றை மிரட்டிக்கிட்டு இருக்கான். சீமான வைடா, பிஜேபி காரன் தன்னால ஓடுவான்டா, ஆர்எஸ்எஸ் காரன் தன்னால ஓடுவான்டா, சங்கிகள்லாம் ஓடிக்கிட்டு இருப்பான். நீ அதை தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிற.